வெல்கம் டு ஏபி அனு பிரஷு விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏபிஹெச்ஏ கார்டை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் உங்களுக்கு சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த லிங்க்குள்ளே போங்க. இந்த லிங்கை கமெண்ட் பாக்ஸில் நான் போடுறேன். ஆதார் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் நம்பர், கீழே இந்த ஐ அக்ரி ஆப்ஷன் அண்ட் கேப்சா. சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்ட்ரு ஆன்சரை கொடுத்துடலாம். ஏபிஹெச்ஏ கார்டுனா நத்திங் பட் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட். இது அதோட எக்ஸ்பென்ஷன். இதை கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் எந்த நம்பர் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த நம்பரை இதில் நீட்டாக டைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஏபிஹெச்ஏ கார்டு மேண்டட்ரி கிடையாது. பட் இப்போ எப்படி ஆதார் கார்டு எல்லாத்துலையும் மேண்டட்ரி வருதோ ஃப்யூச்சர்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏபிஹெச்ஏ கார்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனால் இந்த ஏபிஹெச்ஏ கார்டு கேட்பாங்க. உங்களோட என்ன டயக்னைஸ் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாமே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த ஏபிஹெச்ஏ கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி டயக்னைஸ் பண்ணாங்கன்ற விஷயம் ஃபுல்லாக அதில் டீட்டெயில்ஸ் இருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் யாருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆதார் நம்பரும் இதுவும் லிங்க் இருக்கிறதுனால அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்படாது. ஸோ கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். நான் கொடுக்கல, நீங்கள் தேவைப்பட்டால் கொடுக்கலாம். நத்திங். உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். ஒரு லிங்க் மாதிரி ஓப்பன் ஆகும் உங்கள் மெயில் ஐடிக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸும் வெரிஃபை ஆகிடும். நான் இப்போதைக்கு ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துட்டேன். நீங்களும் என்ன கொடுக்கலாம். ஓகே, இப்போது என்டர் ஏபி ஜஸ்ட் இமெயில் அட்ரஸ் மாதிரி தான். உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி அட்ரஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஏபிஹெச்ஏ கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த ஏபிஹெச்ஏ கார்டு யார் அப்ளை பண்ணலாம்னா, ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 18 to 59 அந்த ஏஜில் இருக்கிறவங்க ஏபிஹெச்ஏ கார்டு அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் லைக். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.